மறுபடியும் இந்த வேத பாட வகுப்பிற்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கலாம், தியானிக்கலாம். நம்ம தொடர்ந்து 3வது வாரமாக ஆவி மனிதனை குறித்து பார்க்க போகிறோம். ஏற்கனவே 2 வாரங்கள் இதை குறித்து நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆவி மனிதன் அல்லது உள்ளான மனிதன் அல்லது வேதமா அதை குறித்து சொல்லும்போது நம்முடைய இருதயம் அப்படின்ற பல்வேறு வார்த்தைகளை பயன்படுத்துகிறது. நான் அதைத்தான் ஆவி மனிதன் என்று சொல்லுகிறேன். ஏன் இதை குறித்து நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டும் என்றால், பாருங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது இந்த உள்ளான மனிதனில், இந்த ஆவி மனிதனில் தான் நாம் புது சிருஷ்டியாக மாறி இருக்கிறோம். கடந்த வாரத்தில் நம்ம அதை குறித்து பார்த்தோம். தேவன் மனிதனை சிருஷ்டித்த போது பூரணமாய் அற்புதமாய் சிருஷ்டித்திருந்தார். அவருடைய சாயலிலே, அவருடைய ரூபத்திலே சிருஷ்டித்திருந்தார். தேவன் ஆவியா இருக்கிறார், மனிதனும் ஆவியா இருக்கிறான். அப்படி சிருஷ்டிக்கப்பட்டதற்கான நோக்கம் இதெல்லாம் பார்த்தோம். தேவனோடு இணைந்திருக்க வேண்டும், அவரோடு ஐக்கியம் கொள்ள வேண்டும், உறவாட வேண்டும். அந்த இருதயத்தில் தான் அவருடைய அன்பு இருக்கிறது, அந்த அன்பின் சாயல் இருக்கிறது. அந்த இருதயத்தில், அந்த ஆவியிலிருந்து தான் விசுவாசம் வருகிறது. இதெல்லாம் பார்த்தோம். அது மட்டும் இல்லை, கடந்த வாரம் என்ன கவனிச்சோம், இந்த மனிதன் பாவம் செய்த போது ஆவி மனிதன் தான் முதலாவது பாதிக்கப்பட்டான், விழுந்து போனான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? பாவத்தில் விழுந்து போனான் அல்லது பாவத்தில் மரித்து கிடந்தான் அப்படிலாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அதனுடைய அர்த்தம் என்ன? அந்த ஆவி மனிதனில் ஒரு கோளாறு ஏற்பட்டுருச்சு. அதை குறித்து தான் வேதம் பல விதங்கள்ல வர்ணிக்குது. நம்ம மரித்து போயிட்டான், செத்து போயிட்டான், வீழ்ந்து போயிட்டான், தேவனை விட்டு தூரமாயிட்டான், பிரிந்து போயிட்டான், தேவனுக்கும் இவனுக்கும் இடையில இருக்கிற உறவு துண்டிக்கப்பட்டது அப்படின்னு பல்வேறு விதங்களிலே அதை குறித்து வேதம் சொல்லுகிறது. இப்போ ரட்சிக்கப்பட்டாச்சு, இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது என்ன நடந்துச்சு? அந்த ஆவியில் தான் நாம் தேவனோடு மறுபடியும் இணைக்கப்பட்டிருக்கிறோம். மரித்து கிடந்த ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. புது சிருஷ்டியாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய நேரத்தில் என்ன ரட்சிப்பு குறித்து சொல்லும்போது என்ன நினைச்சிடறாங்க, நிறைய பேர் ஆவி ஆத்மா சரீரம் எல்லாத்துலேயும் ரட்சிப்பு வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. பாருங்க, ஒட்டுமொத்தமாக முழுமையாக எல்லாம் மாறப்போகிறது ஒரு நாள். அது உண்மைதான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது என்ன நடந்தது? புது சிருஷ்டியாக ஆக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்றோமே, இல்லைதான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டோம் அப்படிலாம் சொல்றோமே. அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த ஆவி மனிதனில் நாம் புது சிருஷ்டியாக ஆகியிருக்கிறோம். நித்திய ஜீவனை எங்க ரிசீவ் பண்ணிருக்கிறோம், எங்க பெற்றுக்கொண்டிருக்கிறோம்? ஆவி மனிதன்ல தான் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். சரீரம் அப்படியே தானே இருக்குது, அதே சரீரம் தான் இருக்குது, அதே கலர்ல தான் இருக்கிறோம். பெருசா ஒன்றும் மாற்றம் இல்லை இல்லையா? இன்னும் செயலில் கூட பெரிய அளவில் எல்லாத்துலேயும் நம்ம ஒன்றும் முழுசா மாறிடல, நம்முடைய மனது எல்லாத்துலேயும் கரெக்டாக மாறிடல. உள்ள ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்கிறது. புத்தம் புதிய சிருஷ்டியாக மாற்றப்பட்டிருக்கிறோம். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. இப்படி இருக்கவுடன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எங்க? ஆவியில. வெளியில ஒன்றும் மாறல, வெளியில எல்லாம் புதுசாயிரல. ஆனா உள்ளத்துல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நபராக, வல்லமையான நபராக நாம புது சிருஷ்டியாக தேவனாலே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய ஜீவனை பெற்றிருக்கிறோம், நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறோம். இதெல்லாம் என்ன செய்திருக்கிறது? உள்ள நடந்திருக்குது. அப்ப அதை நாம புரிந்து கொள்ளதான் அந்த உள்ளான மனிதனில் நாம புதிதாய் பிறந்த நாம் வளர வளரதான் அதனுடைய தாக்கம் இந்த மனதுல, சரீரத்துல இதெல்லாம் வெளிப்படும். பாருங்க, இப்ப அதை நல்லா புரிஞ்சுக்கணும். நான் போன வாரம் கடைசியில முடிக்கும் போது எப்படி முடிச்சேன்? உள்ளா தேவன் சொல்றாரு இல்லையா, தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறார் அப்படின்னு வாசிக்கிறோம். அப்ப கர்த்தர் என்ன பண்றாரு? வார்த்தை அனுப்புறாரு. வார்த்தை சரீரத்தை டைரக்டா சுகப்படுத்துறது இல்ல, வார்த்தை என்ன பண்ணுகிறது? ஆவியை சுகப்படுத்துது, ஆவியை உயிர்ப்பிக்குது, பலனடைய செய்து, முறிந்து போன ஆவியை ஹோலா முழுமையாக்குது. அதனுடைய விளைவா அந்த ஆவியிலிருந்து சுகம், பலன், ஜீவன் எல்லாம் மனதுக்கு, சரீரத்திற்கு பரவி பாய்கிறது. வெளியிலையும் என்ன செய்கிறது? பரவி பாய்கிறது. அப்ப அந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப, தேவனுடைய வார்த்தை நம்முடைய ஆவி மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனாலதான் கவனிச்சுட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அதை கற்றுக்கொள்வது, வார்த்தையை கேட்பது, வார்த்தையை உட்கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அப்ப இதை புரிந்து கொள்ள நாம் என்ன செய்யறோம்? வளர ஆரம்பிக்கிறோம்.
இதை புரியாததுனாலதான் நிறைய நேரத்துல நம்ம வாழ்க்கையின் பிரச்சனைகளை மேற்கொள்ள முடியல, ஜெயிக்க முடியல, முன்னேற முடியல, சோர்ந்து போயிடுறோம். அதனாலதான் போன வாரம் சில வசனங்களை வாசிச்சு காண்பிச்சேன். பவுல் சொல்றாரு, எங்கள் புறம்பான மனுஷன் ஆனது நாளுக்கு நாள் அழிந்தும் உள்ளான மனுஷன் என்ன செய்யறான்? நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறான். வல்லமையா என்ன செய்யப்படுறான்? புதிதாக்கப்படுகிறான். சொல்றாரு இல்லையா 2 கொரிந்தியர்ல, ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 16வது வசனத்துல சொல்றாரு, நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. அப்போ ஒவ்வொரு நாளும் புதுசாயிட்டே இருக்கிறோம், இன்னும் புதுசாகிறோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? அதுல வளருகிறோம். அந்த புது சிருஷ்டியாக இருக்கிற உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் என்ன செய்கிறான்? வளருகிறான். ஆனா வெளியில பாருங்க பழசாயிட்டே போகுது. ஒவ்வொரு நாளும் பழசாகிறோம். ஒவ்வொரு வருஷமும் வயசு கூடுது. வயசு கூட கூட என்ன ஆகுது? சரீரம் கொஞ்சம் பழசாகுது. ஆனா உள்ள ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். அதனால புரிஞ்சுக்கணும். இது புரியுதான் பாருங்க. ரொம்ப நம்ம தேவனுடைய வழிநடத்துதல புரிஞ்சுக்க முடியும். தேவனுடைய அந்த உறவு ஐக்கியத்துல இன்னும் அதிகமாக வளர முடியும். இது புரியாத பட்சத்துல என்ன ஆயிரும்? தேவனுடைய ஐக்கியத்துல கூட நல்லா வளர முடியும். ஏன்னா பாருங்க, தேவன் எங்க இருக்கிறாரு? நம்முடைய ஆவியில் இருக்கிறார். இது இன்னும் புரிஞ்சுக்கிறதுக்காக பாருங்க, பழைய ஏற்பாட்டுல தேவாலயம் இருந்தது இல்லையா? ஆசரிப்பு கூடாரம், அதுக்கப்புறம் தேவாலயம் கட்டப்பட்டது. அங்க பாத்தீங்கன்னா வெளியில முதலாவது என்ன இருக்கும்? ஒரு பிரகாரம் இருக்கும். ஒரு பிரகாரம் இருக்கும். அதுக்கப்புறம் பரிசுத்த ஸ்தலம் என்று இருக்கும். அதுக்கப்புறம் உள்ள மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கும். அதே போலதான் நாமும் அப்படிதான் இருக்கிறோம் பாருங்க. இப்ப இதை புரிஞ்சுக்கிறது நம்முடைய ஆழ்த்துவத்தை, மனுஷன்னா யாருன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக இப்படி சொல்றேன். ஆவியில இருந்து ஆரம்பிக்காம சரீரத்துல இருந்து ஆரம்பிக்கும். இப்ப நம்ம வெளியில என்ன பாக்குறோம்? இந்த சரீரம் இருக்குது இல்லையா? இந்த சரீரத்தை பத்தி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா இதை வெளியில பாக்குறோம். இதை பார்த்தோன்னா இதுதான் ஆபிரகாம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஒருத்தரை பார்த்தோன்னா இதுதான் அவரு அப்படின்னு என்ன செய்யறோம்? சொல்லுகிறோம். ஆனா உண்மையிலே பார்த்தீங்கன்னா இந்த சரீரம் யாரு கிடையாது? நாம கிடையாது. உள்ள இருக்கிற ஆள் தான் யாரு? நாம். ஆனா இந்த மூணையும் சேர்ந்துதான் இந்த பூமியில தேவன் நம்மை வைத்திருக்கிறார். அந்த பூமியில வைத்திருக்கிறதுனால நமக்கு ஒரு சரீரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த சரீரத்தின் மூலமாக நாம் செயல்படுகிறோம். ஆனா இந்த சரீரம் நாம கிடையவே கிடையாது. இந்த சரீரத்துல ரத்தம் இருக்குது, எலும்பு இருக்குது, சதை இருக்குது. இதன் மூலமாக நாம் செயல்படுகிறோம். ஆனா நிறைய பேர் இந்த சரீரம் தான் தாங்கள்னு நினைக்கிறதுனால கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு நீ எவ்வளவு அழகா இருக்கிறன்னு இந்த சரீரத்தை பெருசா புகழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா வேதம் சொல்லுது உள்ளான அழகை பத்தி பேசுது. ஏன்னா சரீர அழகு போய்கிட்டே இருக்குது பாருங்க. அப்படியே இருக்கிறது இல்லை எல்லா நேரத்துலையும். வாலிப வயதுல இருக்கிற அழகு போக போக இருக்கிறது இல்லை. அதனாலதான் நிறைய பேர் முயற்சிக்கிறாங்க. அதாவது அது இதுன்னு பண்ணி என்ன செய்யறாங்க? சரீரத்தை அழகுபடுத்துறதுக்கு பல காரியங்களை செய்யறாங்க. செய்யட்டும், தப்பு இல்லை. ஆனால் அதை விட உள்ள இருக்கிற ஆள் ரொம்ப ரொம்ப முக்கியம். கேரக்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ மனுஷன் எப்படி இருக்கிறான்? 3 பகுதிகளாக இருக்கிறான் மனிதன். அவனுக்கு ஒரு சரீரம் இருக்கிறது. இந்த சரீரத்துல 3 பகுதி இருக்குது. எலும்பு இருக்குது, சதை இருக்குது, ரத்தம் இருக்குது இல்லையா? அது மட்டும் இல்ல, வெறும் சரீரம் மட்டும் மனுஷன் கிடையாது. அவனுக்கு ஒரு ஆத்துமா கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆத்துமால என்ன இருக்குதுன்னு பாருங்க. உணர்ச்சிகள் இருக்கிறது, அறிவு இருக்கிறது, சித்தம் கொள்ளும் திறன் இருக்கிறது. நம்ம ஒரு காரியத்தை அறிந்து கொள்கிறோம், கேட்கிறோம், புரிந்து கொள்கிறோம், வளருகிறோம், கற்றுக்கொள்கிறோம், சில காரியங்களை உணர்றோம், அனுபவிக்கிறோம் இல்லையா? உணர்வு பூர்வமா அனுபவிக்கிறோம். இதெல்லாம் நம்முடைய ஆத்மாவில் என்ன செய்கிறது? நடக்கிறது. சில காரியங்களை தீர்மானிக்கிறோம், ஒரு முடிவு எடுக்கிறோம். இதெல்லாம் நம்முடைய ஆத்மாவில் நடக்குது. ஆனால் வெறும் இந்த ஆத்மா மட்டும் மனுஷன் கிடையாது. நிறைய பேர் பாருங்க, சைக்காலஜிஸ்ட், மனோ தத்துவ நிபுணர்கள்லாம் இது ஆத்மா மட்டும் தான் மனுஷன் நினைக்கிறதுனால அவர்களால் மனிதனை புரிந்து கொள்ள முடியவில்லை. அவங்க அந்த ஒரு லெவல்ல என்ன செஞ்சிடறாங்க? நின்னுறாங்க. இதுதான் மனுஷன் அப்படின்னு தப்பான அர்த்தம் கொள்கிறார்கள். அதனாலதான் மனிதனுடைய உண்மையான பிரச்சனையை அவங்க தீர்க்க முடியல. ஏன்னா மனிதனுடைய பிரச்சனை ஆத்மாவை காட்டிலும் இன்னும் ஆழமா இருக்கிறது. ஆவியில பிரச்சனை இருக்குது. அதனாலதான் போன வாரம் கடைசியில முடிக்கும் போது சொன்னேன், மனிதனுடைய வியாதி பிரச்சனை கூட வெறும் சரீர பிரச்சனை கிடையாது. அது ஆவியில இருக்கிற பிரச்சனை. ஆவி நொறுங்கி போனதுனால சரீரத்துல அது என்ன செய்யுது? வெளிப்படுது.
அப்ப இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்க தான் நீங்க சரீரத்துல கூட குணமாக்க முடியும். அதான் நான் கடந்த வாரம் மார்ட்டின் லாய்ட் ஜோன்ஸ் என்கிற அந்த ஒரு போதகர் குறித்து சொன்னார். அவர் டாக்டரா இருந்தவர் பிரசங்கியாரா மாறினா இருப்பாங்க. எதுக்குன்னா சரீரத்தை சரி பண்ணவே முடியல, இவங்க என்ன பண்ணாலும் மறுபடியும் வியாதிப்படுறாங்க. என்னதான் இப்ப பிரச்சனைன்னு பார்த்தா ஆவியில பிரச்சனை. அப்ப அதுக்கு என்ன பண்றது? அதுக்கு தேவனுடைய சுவிசேஷம் தான் தீர்வு. தேவனுடைய வார்த்தை தான் ஆவியை பலப்படுத்த போகிறது. புது சிருஷ்டியாக வார்த்தை தான் அவர்களை மாற்ற முடியும். வேற அதற்கு வழியே இல்லைன்னு கண்டுபிடிச்சு பிரசங்கியாரா மாறினார் பாருங்க அவரு. அப்போ மனிதன் வெறும் ஆத்மா மட்டும் கிடையாது, வெறும் சரீரம் மட்டும் கிடையாது, அவன் அதையும் தாண்டி உள்ளாக இருக்கிறான், ஆவி மனிதனாக இருக்கிறான். இந்த ஆவி மனிதன் செயல்படுறதுக்கு தான் ஆத்மா இருக்கிறது, இந்த சரீரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆவியிலே அவன் கர்த்தரோடு இசைந்திருக்கிறான். நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்கன்னா நீங்க தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறீங்க. கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவரோடு ஒரே ஆவியா இருக்கிறான். இந்த ஆவி ரொம்ப பவர்ஃபுல்லானது பாருங்க, ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. அதனாலதான் பழைய ஏற்பாட்டில் சொன்னோம் இல்லையா, அந்த தேவாலயத்தை பத்தி சொன்னோம் இல்லையா, தேவாலயத்துல கூட பாருங்க, முதல்ல பிரகாரம், வெளி பிரகாரம் இருக்கும், அங்கதான் ஜனங்கள் வந்து நிற்பாங்க. அதுக்கப்புறம் உள்ள பரிசுத்த ஸ்தலம் இருக்கும். இந்த பரிசுத்த ஸ்தலத்துல பாத்தீங்கன்னா ஆசாரியர்கள் எல்லாம் அங்க பணிவிடைகள் வேலைகள் எல்லாம் செய்வார்கள். அதை தாண்டி உள்ள ஒரு காரியம் இருக்கிறது. அது என்ன? மகா பரிசுத்த ஸ்தலம். நம்முடைய ஆவியை போல உள்ள ஒரு மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கும். அங்கதான் தேவனுடைய பிரசன்னம் இருந்தது. அந்த தேவனுடைய மகிமை அங்கதான் இருந்தது. அது பெரிய பெரிய திரைச்சீலை போட்டு மூடி இருந்தது பாருங்க. நம்முடைய ஆத்மாவுக்கும் ஆவியின் இடையில ஒரு பெரிய திரைச்சீலை மாதிரி இருக்குது பாருங்க. அதை யாருமே பார்க்க முடியாது. அதே போல இந்த ஆவி மனிதனையும் யாருமே பார்க்க முடியல. ஏன்னா இந்த சரீரத்தை நீங்க போட்டோ எடுத்துறீங்க, இல்லைன்னா யார்ட்டாவது படம் வரைகிறவங்க கொடுத்தீங்கன்னா, ஆர்டிஸ்ட்டை கொடுத்தீங்கன்னா அப்படியே அச்சசலாக வரைஞ்சிருவாங்க. ஆனால் ஆவி மனிதனை நீங்க போட்டோ எடுக்க முடியாது, வரைய முடியாது. அதனால புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்குது. இவர் இப்படித்தான் இருக்கிறாரு அப்படின்னு என்ன செய்ய முடியல, புரிஞ்சுக்க முடியல. எப்படி அப்ப புரிஞ்சுக்கிறது? ஆவி மனிதனை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தை மட்டுமே ஆவி மனிதனை குறித்து சொல்லுகிறது. எந்த டாக்டரும் சொல்ல முடியாது, எந்த மனோதத்துவ நிபுணர்கள் சைக்காலஜிஸ்ட் சொல்ல முடியாது, எந்த சாமியாரும் சொல்ல முடியாது, எந்த பெரிய பெரிய ஆள்களும் படிச்ச மேதாவிகள் யாரும் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. தேவனுடைய வார்த்தை மட்டுமே மனிதனுடைய ஆவியை குறித்து தெளிவாக நமக்கு என்ன செய்கிறது, விளக்குகிறது. ஏன்னா ஆவியில தான் யார் இருக்கிறா? தேவன் இருக்கிறார். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே தேவன் இருந்தது போல, தேவனுடைய பிரசன்னம் இருந்தது போல, இங்கே நம்முடைய ஆவியிலே தேவன் ஆவியானவர் இருக்கிறார். ஆவியில தான் அவர் தொடர்பு கொள்கிறார். பாருங்க, வருஷத்துக்கு ஒருக்க பிரதான ஆசாரியன் பழைய ஏற்பாட்டில் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக சென்று பாவ நிவர்த்தி செய்வதற்காக உள்ள செல்வார். அங்கதான் தேவன் இருக்கிறார். அதே போல பாருங்க, நம்முடைய ஆவியில் தான் தேவன் இருக்கிறார். இந்த நம்முடைய மனித ஆவி இந்த பூமியில வாழ்றதுக்கு அந்த சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த சரீரம் முக்கியமே இல்லைன்னு சொல்லல, ஆனா சரீரம் தான் நாம இதையே பிடிச்சி தொங்கிட்டு இருக்க கூடாது. அதுக்காக சிலர் வந்து சரீரமே முக்கியம் இல்லை அப்படின்னு சரீரத்தை கவனிக்கவே மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க, ஃபாஸ்டிங் இருந்துக்கிட்டு, ஃபாஸ்டிங்கை பற்றி அறிவே இல்லாமல் ஃபாஸ்டிங் இருந்து வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டவங்களாம் நிறைய இருக்கிறாங்க. நிறைய பெரிய பெரிய ஊழியக்காரங்களே கூட பாருங்க, தங்களுடைய வயதான நாட்கள் சொல்றாங்க, சரீரத்தை கவனிக்காமல் விட்டுட்டேன் நான், ஏன்னா அது குறித்து தெளிவு இல்லாததுனால. அதனால சரீரமே வேணாம்னு நான் சொல்லலை. சரீரம் அவசியம், முக்கியம். இந்த பூமியில நம்ம காரியங்களை செய்வதற்கு முக்கியமா இருக்கிறது. ஆனால் அதை விட முக்கியம், சரீரத்தையே குணமாக்கக்கூடிய பவர்ஃபுல்லான ஆவி மனிதன் ரொம்ப முக்கியம். ஆவி மனிதன்ல பலமாயிட்டீங்கன்னா சரீரமும் நல்லா இருக்கும் பாருங்க, ரொம்ப தெளிவா செயல்படுவீங்க, ரொம்ப ஞானமா இருப்பீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான உள்ளான மனிதன் இருக்கிறான். அதனாலதான் வேதம் கூட என்ன சொல்லுது, இந்த சரீரத்தை குறித்து சொல்லும் போது என்ன சொல்லுது, இந்த சரீரம் எப்படிப்பட்டதா இருக்குதான். 1 கொரிந்தியர் பாருங்க, சரீரத்தை பத்தி பவுல் சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு நல்லா கவனிங்க. 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம், உங்கள் சரீரமானது, 6வது அதிகாரம் 19வது வசனம், உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது என்று நீங்கள் உங்களுடையவர் அல்லவென்றும் அறியீர்களா. அப்ப இது என்னதான்? தேவாலயமா நம்ம சரீரம். பழைய ஏற்பாட்டில் தேவாலயம் வெளியில பிரகாரம் இருந்தது போல இந்த சரீரம் ஒரு வெளி பிரகாரம் மாதிரி இருக்கிறது. ஆவியானவர் உள்ள வாசம் பண்றாரு எங்க? ஆவியில. ஆனா இந்த சரீரம் ஒரு வெளி பிரகாரம் மாதிரி, கோயிலுடைய பில்டிங் மாதிரி இருக்குது பாருங்க. அதனால இதை நல்லா பார்த்துக்கணும் அவசியம். ஆனால் அதே நேரத்தில் உள்ளான மனுஷனை கவனிக்கணும் எங்கதான், ஏன்னா அங்கதான் தொடர்பு இருக்கிறது. பவர்ஃபுல்லான மனிதனாக நம்ம அங்கே தான் இருக்கிறோம். இது எந்த அளவுக்கு பவர்ஃபுல் பாருங்க. பிராக்டிக்கலா சில விஷயம் சொல்றேன். இந்த ஆவி மனிதனை குறித்து கொஞ்சம் உலகத்துல இருக்கிறாங்க, ரட்சிக்கப்படாத ஆட்கள் கூட கொஞ்சம் புரிஞ்ச ஆட்கள் என்ன பண்றாங்க,
இந்த உள்ள மனுஷன்ட்ட ஏதோ ஒன்று இருக்குது, ஏதோ ஒரு பவர்ஃபுல் இருக்குது. அதை வந்து சிலர் சப்கான்சியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த ஏதோ ஒன்று பவர்ஃபுல்லாக ஒன்று இருக்குது அது அப்படின்னு புரிஞ்சவங்க என்ன பண்றாங்க, தங்களுடைய சுயநல நோக்கத்தோடு அந்த ஆவியை பவர்ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணி சுயநல நோக்கத்தோடு நிறைய காரியங்களை ரொம்ப வல்லமையாக செய்கிறாங்க, ரொம்ப பவர்ஃபுல்லாக செஞ்சுட்டு இருக்கிறாங்க, தவறான காரியத்தை கூட. இப்படி ஒரு கூட்டத்தார் இருக்கிறாங்க. இதை இவங்களை வந்து கிறிஸ்டியன் சயின்டிஸ்ட்னு சொல்லுவாங்க. சிலர் அதில் ரசிக்கப்படாதவங்க இருப்பாங்க. அப்போ அவர்கள் ரொம்ப இந்த ஆவியை கொஞ்சம் லைட்டாக அவங்களுக்கு ஏதோ கொஞ்சம் வழங்குது, ஆனால் முழுசாக தெரியல. மனுஷன் ஆத்மாவை காட்டிலும் கொஞ்சம் உள்ள ஏதோ ஒன்று இருக்குதுன்றது அவங்களுக்கு கொஞ்சம் புரியுது. அவங்க அந்த மாதிரி அதை வச்சுட்டு தங்களுடைய சுயநல நோக்கத்தோட செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள், விழுந்து போன மனிதர்கள் கூட. இன்னொரு கூட்டத்தார் இருக்கிறாங்க. இவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க பாருங்க, பொல்லாத ஆவிகள், பிசாசின் ஆவிகள், அந்த மாதிரியான ஆவிகளோடு இணைந்து பில்லி சூனியம் இந்த மாதிரிலாம் காரியங்கள்லாம் வைக்கிறாங்க இல்லையா, அந்த பொல்லாத ஆவிகளோடு தங்களுடைய ஆவியை இணைத்துக் கொள்கிறார்கள். அதன் மூலமா இந்த ஆங்கிலத்தில் பிளாக் மேஜிக்லாம் சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரி மாய தந்திரங்கள் வித்தைகள்லாம் கற்றுக்கொண்டு தங்களுடைய அந்த ஆவியில் இருக்கிற அந்த பவர்ஃபுல்லான அந்த சக்தியை பொல்லாத ஆவிகளோடு இணைந்து மற்றவங்களை அழிக்கிற வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. எதுக்கு இதை சொல்றேன், ஆவி ரொம்ப பவர்ஃபுல்லானதுங்க. அந்த ஆவி எங்க இருக்குது அப்படின்றது அந்த பவர்ஃபுல்லை புரிஞ்சுக்கிறதுக்காக இதை சொல்றேன். அப்போ பொல்லாத ஆவிகளோடு இணைந்து இப்படிப்பட்ட ரீதியில தவறான காரியங்களை ரொம்ப வல்லமையான விதத்துல நிறைய பேர் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதுவும் நடந்துட்டு இருக்குது உலகத்துல. கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல, நிறைய நடந்துட்டு இருக்குது, தினமும் நடந்துட்டு இருக்குது. அதெல்லாம் நம்புறேன், அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இப்போ வருவோம், ரட்சிக்கப்பட்ட நம்முடைய ஆவிக்கு வருவோம். பாருங்க, விழுந்து போன மனிதன் தன்னுடைய அந்த ஆவியை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு சுயநல நோக்கத்தோட ஒரு கூட்டத்தார் செயல்படுறாங்க, பொல்லாத ஆவிகளோடு சேர்ந்து செயல்படுறாங்க. இப்ப நாம தேவனால் புது சிருஷ்டியா ஆக்கப்பட்டு தேவனோடு இணைஞ்சிருக்கிறோம். தேவ ஆவியானவரும் மனிதனுடைய ஆவியானவரும் மனிதனுடைய ஆவியை இணைஞ்சிருக்குது. பாருங்க எவ்வளவு பெரிய மாபெரும் ஒரு அற்புதமான விஷயம் பாருங்க, யோசிச்சு பார்க்கணும். சர்வ வல்லவர் ஒரு பவர்ஃபுல்லான ஆவியை புதுசா நம்மளை சிருஷ்டித்து நம்மோடு கூட கனெக்ட் ஆயிருக்கிறாரு. அப்போ நாம எந்த அளவுக்கு வல்லமையா செயல்பட முடியும்? ஏன் வல்லமையா நிறைய நேரத்துல செயல்பட முடியல தெரியுமா? இந்த ஆவி மனிதனும் புரிந்து கொள்ளல, அதுதான் பிரச்சனை. இன்னும் கேட்டா நான் என்ன சொல்லுவேன், உலகத்துல கொஞ்சம் புரிஞ்சு சுயநல நோக்கத்தோட செயல்படுறாங்களே, அந்த பொல்லாத ஆவிகள் கூட சேர்ந்து செயல்படுறாங்களே, அந்த அளவுக்கு கூட நிறைய விசுவாசிகள் புரிஞ்சுக்கல அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். தெரியல, இந்த ஆவி மனிதனை புரிஞ்சிக்காம இருக்கிறாங்க. உணர்ச்சி பூர்வமான மனதளவுல தான் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் பாருங்க, சபையில போய் அந்த உணர்ச்சி பூர்வமான அனுபவம் வந்தோடனே கடவுள் இருக்கிறாரா, ஓகே அவ்வளவுதான் அப்படின்னு ஒரு சிலிர்ப்பான அனுபவம், ஒரு புல்லரிக்கிற அனுபவம் இருந்தா கடவுள் இருக்கிறாருன்னு நம்பிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் பாருங்க ஆத்ம ரீதியில இருக்கிற உணர்ச்சி பூர்வமான விஷயங்கள். அது நான் வேணான்னு சொல்லலை, ஆனா அதுதான் மனுஷன், அது இருந்தாதான் ஆண்டவர் இருக்கிறாருன்ற மாதிரி நினைச்சீங்கன்னா அந்த ஆவியில் இருக்கிற மகா பெரிய வல்லமையை இழந்துருவீங்க, புரிஞ்சிக்காம செயல்படுத்தாமே இருப்பீங்க. வாழ்க்கையின் பிரச்சனை, அதனாலதான் ஜெயிக்கவே முடியல. அந்த சபையில இருக்கிற அந்த 1 மணி நேரம் 2 மணி நேரம் நல்லா இருக்குது, கொஞ்சம் நல்லா பவர்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருக்குது, ஃபீல் ஆகுது. வெளியில வந்தோன்னா மறுபடியும் வீட்டுல பிரச்சனை, சிக்கல், தீர்க்க முடியல, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, தொழில பிரச்சனை, வேலையில பிரச்சனை, பிள்ளைகளை வளர்க்கறதுல பிரச்சனை, எல்லாத்துலயும் பிரச்சனை பாருங்க. அப்ப எப்படி இதெல்லாம் தீர்க்க முடியும்? ஆவி மனிதனை புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம தேவனோட அந்த அளவுல என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், இணைக்கப்பட்டிருக்கிறோம். இதுல நம்ம வளர வேண்டும். உள்ளான மனுஷனில் வல்லமையாக நம்ம என்ன செய்யணும், வளரணும், பலப்படணும், ஒவ்வொரு நாளும் புதிதாக்கப்படணும், வளர்ந்து கொண்டே இருக்கணும். அதுக்கு தான் தேவன் தம்முடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அப்ப இதுல கவனம் செலுத்த என்ன ஆகுது, நீங்க இருக்கிற நிலையில இருக்க மாட்டீங்க. உள்ள இருக்கிற பவர் என்ன செய்வீங்க, ரொம்ப அதிகமா கரெக்டா பயன்படுத்த ஆரம்பிப்பீங்க, சரியான விதத்துல செயல்படுத்த ஆரம்பிப்பீங்க. அது எப்பேற்பட்ட வல்லமை, அது என்ன பவர் அப்படின்றத குறித்து இன்னைக்கு சில காரியங்களை நம்ம கவனிக்க போறோம் இருக்கிற கொஞ்ச நேரத்துல. அதுல முக்கியமா இந்த ஆவி மனிதன்ல இருக்கிற ரொம்ப வல்லமையான விஷயம் என்ன, புது சிருஷ்டியாக ஆக்கப்பட்ட போது என்ன நடந்தது இவனுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதலாவது நான் என்ன சொல்லுவேன், தேவனுடைய அன்பு என்னும் மாபெரும் சக்தி மனிதனுடைய ஆவியிலே ஊற்றப்பட்டிருக்கிறது. எடுத்துக்கொள்ளுமா, ரோமர் 5வது அதிகாரம். ரோமர் 5வது அதிகாரம். இதெல்லாம் கொஞ்சம் நான் முதலாவது வாரத்தில் கொஞ்சம் டச் பண்ணேன், ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்க போகிறோம். ரோமர் 5வது அதிகாரம் 5வது வசனம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு
நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. என்ன சொல்றாரு? அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினால தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. இங்க இருதயம் சொல்லும் போது இந்த லேப்டாப்னு துடிக்கிற இந்த இதயத்தை பத்தி பேசல, இந்த ஹார்ட்டை பத்தி சொல்லல. ஆவி உள்ளான மனிதனை குறித்து பவுல் பேசுகிறார். அந்த உள்ளான ஆவி மனிதனில் தேவனுடைய அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது. ஏன் ஊற்றப்பட்டிருக்கிறது? விழுந்து போன பாவ மனிதன் சுயநலமாய் மாறிவிட்டான். தான் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கிறதுக்கு என்ன வேணா செய்வேன், எப்படி வேணா வாழ்வேன் அப்படின்னு சுயநல நோக்கத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறான். அதனாலதான் குடும்பத்துல பிரச்சனை, வேலையில பிரச்சனை, தொழில பிரச்சனை, எங்க பார்த்தாலும் பிரச்சனை, தேசமெங்கும் பிரச்சனை, தேசத்துக்கு சண்டம், குடும்பத்துக்கு குடும்பம் சண்டை. இதெல்லாம் எதனால? சுயநலத்தினால. பாருங்க, தேவன் புது சிருஷ்டியா நம்முடைய ஆவியை சிருஷ்டித்த போது பாவம், சாபம், சுயநலம் நீங்கி பாருங்க தேவனுடைய அன்பு ஊற்றப்படுகிறது. தேவனுடைய அந்த சுபாவத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாய் மாறிவிட்டோம். தேவனுடைய சுபாவத்துல முக்கியமான விஷயம் என்ன? தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவர் கேரக்டர் அதான் பாருங்க. அவர் எப்படி இருக்கிறாரு? அன்பாகவே இருக்கிறார். அப்ப அந்த சுபாவத்துக்கு பேதுரு அதை எழுதும்போது சொல்றாரு, 2 பேதுரு 1வது அதிகாரத்துல 3வது வசனத்துல பாருங்க, தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்து அருளினதும் அன்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு, பாருங்க தேவனுடைய அந்த சுபாவம், அந்த சுபாவத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப என்ன நடக்குதுங்க? தேவனுடைய அன்பு, அந்த சுபாவத்துக்கு நாம பங்குள்ளவர்கள் ஆகிவிட்டோம். தேவ அன்பு நம்முடைய இருதயங்களை ஊற்றப்பட்டு விட்டது. இப்ப நாம சுயநலத்தோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்க, இந்த அன்பு ரொம்ப பவர்ஃபுல்லான சக்தி. இந்த அன்பு தான் தேவனை என்ன பண்ணுச்சு? நமக்காக இறங்கி வர வைத்தது. அவர் அன்பாகவே இருக்கிற தேவன் நமக்காக இறங்கி வந்தாரு. கல்வாரி சிலுவையில் அவ்வளவு பாடுகள் பட்டாரு. எப்படி நினைக்கிறீங்க? அன்பின் நிமித்தமாய். அந்த அன்புல ரொம்ப பவர் இருக்குது பாருங்க. அந்த அன்புனாலதான் பரலோகத்தை விட்டு இறங்கி வந்தது மட்டுமல்ல, நமக்காக கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு, துன்புறுத்தப்பட்டு, அங்கே சிலுவையில் அடிக்கப்பட்டு ஜீவனை கொடுத்தது மட்டுமல்ல, அதையும் தாண்டி ஒரு வேதனை அனுபவிச்சார். என்ன? நரகம், பாதாளம் வரைக்கும் சென்றார். நரக வேதனையை அனுபவித்தார். பிசாசினுடைய அந்த தொல்லைகளை, கஷ்டங்களை, நெருக்கங்களை, உபத்திரவங்களை எல்லாம் லிட்டரலா அனுபவித்து உயிரோடு எழுந்திருக்கிறார். எதனால நினைக்கிறீங்க? அன்பினால். நம்மேல் அவர் வைத்த அன்பினால். அந்த அன்பு எவ்வளவு பவர்ஃபுல்ன்றதை யோசிச்சு பார்க்கணும். இந்த அன்பு எப்பேற்பட்ட மனிதனையும் மாற்றிவிடும். இந்த ஆளெல்லாம் மாறவே முடியாதுங்க அப்படின்னு நீ யாரையுமே சொல்ல முடியாதுங்க. அப்படிப்பட்ட ஆளையும் மாற்ற முடியும். பவுலை குறித்து வேதத்துல வாசிக்கிறோம். இந்த உள்ளான மனிதனை பத்தி அதிகமா பேசுறாரு, அன்பை பத்தி அதிகமா பேசுறாரு. அன்பை பத்தி ஒரு அதிகாரமே எழுதுகிறார், 1 கொரிந்தியர் 13 இல்லையா? அவர் எப்படி இருந்த ஆள் பார்த்தீங்கன்னா, இயேசுவுக்கு எதிராக செயல்பட்டு இருந்தாலு. இயேசுவை நேசிக்கிறவங்க, பிரசங்கிக்கிறவங்கள, சபை மக்கள் எல்லாம் பிடிச்சு துன்புறுத்தி சிறையில, ஜெயில போட்டு கொலை செய்வதற்கெல்லாம் ஒத்துழைச்சி செயல்பட்டு இருந்த ஆள் பாருங்க. தேவ அன்பு அவரை தொட்டது. அவர் புது சிருஷ்டி ஆனார். அவருடைய உள்ளத்துல தேவ அன்பு ஊற்றப்பட்டது. இப்ப என்ன சொல்றாரு? என்ன கொல்றதுக்கே நான் ஒப்பு கொடுக்குறேன்ற நான் மாதிரி மாறிட்டார் பாருங்க. எந்த அளவுக்கு சொல்றாருன்னு சொல்றேன் பாருங்க. இதை நம்ம புரிந்து கொள்ளணும். இந்த அன்பு தான் நம்ம இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்குது. இந்த உள்ளான மனிதன்ல அந்த அன்பு இருக்குது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ரோமர் 9வது அதிகாரம், ரோமர் 9வது அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வாசிக்கிறோம் பாருங்க. என்ன சொல்றாரு? எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் உண்டாயிருக்கிறது. நான் சொல்லுகிறது பொய்யல்ல, கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியா இருக்கிறது. இப்படி பேசுறாரு பாருங்க. பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியா இருக்கிறது. மனசாட்சி ஆவியில் இருக்கிற ஒரு விஷயம் பாருங்க. சொல்றாரு அதனால, மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு
சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புவேனே. பாருங்க, இதே இனத்தாரை கிறிஸ்துவ பின்பற்றுறாங்கன்னு கொலை செய்ய வகை தேடின இவர் ஜெயில பிடிச்சு போடுறதுக்கான காரியத்தை செஞ்சு கொண்டிருந்த பவுல் இப்ப சொல்றாரு, இவங்க இயேசு கிட்ட வரணும்னா, இவங்க ரட்சிக்கப்படுறதுக்கு, இவங்க புது சிருஷ்டி ஆகிறதுக்கு என்ன தூக்கி நரகத்துல போட்டா கூட பரவாயில்ல, அப்படி போறது கூட நான் விரும்புவேன். அதாவது என்ன தூக்கி நரகத்துல போட்டா இவங்கெல்லாம் ரட்சிக்கப்படுவாங்கன்னா அதுக்கும் நான் ரெடி அப்படின்ற. ஆனா இவரை நரகத்துல போறதுனால யாரும் ரட்சிக்கப்பட முடியாது. ஆனால் அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குன்னா அதுக்கும் நான் ரெடின்றாரு. ஏன் அதை சொல்றாரு? அவ்வளவு தேவ அன்பு அவர் இருதயத்திலே ஊற்றப்பட்டிருக்குது. இப்போ ஒரு நபரை தேவ அன்பு அந்த வல்லமை எந்த அளவுக்கு மாற்றுதுன்றதை புரிஞ்சுக்கிறீங்களா? அந்த அன்பு தான் நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கு. சுயநலத்தோடு இருந்த, பேராசையோடு இருந்த மனிதனுடைய இருதயத்திலே தேவனுடைய அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது. எவ்வளோ அற்புதமான விஷயம் பாருங்க. இதை நாம புரிஞ்சுக்கணும். இதை புரியதான் நம்முடைய வாழ்க்கையில பெரிய பெரிய மாற்றங்களை நாம பார்க்க முடியும். சரி, இது எப்படி நாம புரிஞ்சுக்கிறது, எப்படி இதை உணர்றது, எப்படி அனுபவிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா 1 யோவான் 4வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். 1 யோவான் 4வது அதிகாரம். தேங்க்யூ. 1 யோவான் 4வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. 19வது வசனம். 1 யோவான் 4வது அதிகாரம் 19வது வசனம். அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தாராம். நம்ம அன்பு கூறுறதுக்கு முன்னாடி அவர் நம்மிடத்தில் என்ன செய்திருக்கிறார்? அன்பு கூர்ந்திருக்கிறார். அது மட்டும் இல்ல, 4வது 1 யோவான் 4வது அதிகாரம் 4வது வசனத்தை கவனிங்க. எந்த அளவுக்கு நம்ம பவர்ஃபுல்லா இருக்கிறோன்றதை புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். 1 யோவான் 4வது அதிகாரம் 4வது வசனம். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். என்ன சொல்றாரு? இந்த உலகத்துல இருக்கிறவனை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். இந்த உலகத்தையே ஜெயிக்கக்கூடிய ஒரு வல்லமை நமக்குள்ள என்ன செய்கிறது? தங்கி இருக்கிறது, ஊற்றப்பட்டிருக்கிறது தேவனாலே. எவ்வளவு பெரிய விஷயம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டும். இதை நம்ம புரிந்து கொள்ளாம இருக்கிறதுனாலதான் இந்த வல்லமையை நம்ம செயல்படுத்தாம இருக்கிறோம். உலகத்தை ஜெயிக்கக்கூடிய வல்லமை நமக்குள்ள இருக்கிறது. நம்ம தேவனால என்ன செய்திருக்கிறோமா? உண்டாகி இருக்கிறோமா? தேவனால் உண்டாகி இருக்கிறோம். தேவனால் உண்டாகி இருக்கிறோம். தேவனால பிறந்திருக்கிறோம். என்ன கேட்டா எப்படி சொல்லுவேன் நான்? அதை எப்படி நாம ஒரு தகப்பனுக்கு ஒரு தாய்க்கு பிறக்கிறோம் இல்லையா, அதே போல நாம் தேவனாலே பிறந்திருக்கிறோம். தேவனுக்கு பிறந்திருக்கிறோம். தேவனுடைய கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்டிருக்கிறோம். தாயின் கர்ப்பத்திலிருந்து இந்த சரீர பிறப்புல நம்ம பிறக்கிறது போல நாம் தேவனாலே தேவனுடைய கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்டிருக்கிறோம், பிறந்திருக்கிறோம். எவ்வளவு ஒரு அற்புதமான விஷயம் என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அப்படி நாம பிறந்திருக்கிறதுனால இந்த உலகத்தை நாம என்ன செய்ய முடியும்? நிச்சயமாய் ஜெயிக்க முடியும். கண்டிப்பா என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். இதே 1 யோவான் 3வது அதிகாரத்தில் பாருங்க, என்ன சொல்றாரு பாருங்க. 1 யோவான் 3வது அதிகாரம் 1 வசனத்திலிருந்து, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடினாலே நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. இப்ப நம்ம தேவனுடைய பிள்ளையா இருக்கிறோம். எங்க தேவனுடைய பிள்ளையா இருக்கிறோம்? சரீரத்துல பார்த்தா அப்படி தெரியல இல்லையா? உள்ள ஆவியில் நாம் மறுபடி பிறந்திருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். இனிமேல் எப்படி இருப்போம்னு நமக்கு இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். ஆவியில பாருங்க, நாம தேவனை போலவே இருக்கிறோம்.
ஒரு நாள்ல இயேசுவை போல சரீரத்திலும் மகிமையான சரீரத்தை பெறப்போகிறோம். நம்முடைய மனதும் எல்லா விதத்திலும் முற்றிலுமாய் மாறப்போகிறது. ஆனா இப்போ எங்க மாறி இருக்கிறோமோ அதை கவனிக்கணும். உள்ளத்துல புத்தம் புது சிருஷ்டியாக ஆக்கப்பட்டிருக்கிறோம், அதை கவனிக்க வேண்டும். நல்லா கவனிச்சு அதுல வளர வேண்டும். வளர வளர என்ன ஆகும் பாருங்க. இந்த அன்பை பத்தி ஏன் பேசுறேன்? டோட்டலா எதிராக இருந்த, கொலை செய்து கொண்டிருந்த பவுல தலைகீழா மாற்றுது. இன்னொருத்தரை காப்பாத்துறதுக்கு என் உயிரை நான் கொடுக்குறேன் அப்படின்ற அளவுக்கு மாறுறாரு. இவங்க ரட்சிக்கப்படுறதுக்காக நான் ஏன் என்ன தூக்கி நரகத்துல போட்டா கூட பரவாயில்ல, அப்படின்னா ரட்சிக்கப்படுவாங்கன்னா அதை கூட செய்யறதுக்கு நான் ரெடி ஆயிட்டேன் அப்படின்ற அளவுக்கு மாறுறாரு. அந்த அன்பு இவரை நெருக்கி என்ன செய்கிறது? ஏவுகிறது. இப்ப அதே அன்பு நமக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அன்பு நம்முடைய இருதயங்கள்ல தேவன் என்ன செய்திருக்கிறார்? ஊற்றி இருக்கிறார். இந்த அன்பு என்ன பண்ணுதான் பாருங்க. அதே 1 யோவான் 3வது அதிகாரத்துல சொல்றாரு பாருங்க. 18வது வசனத்தை கவனிங்க. 17வது வசனத்துல இருந்து வாசிக்கிறேன். ஒருவன் உலக ஆஸ்தி உடையவனாயிருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்துக் கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்வது எப்படி? ஒருவரோட அன்பு கூறுறதை பத்தி பேசுறாரு. ஒருத்தன் குறைவில் இருக்கும்போது அவனுக்கு நாம கொடுக்காம இருந்தோம்னா, இருதயத்தை அடைச்சிக்கிட்டோம்னா தேவ அன்பு அவனுக்குள்ள நிலை கொள்வது எப்படி அப்படின்னு கேட்கிறாரு. அடுத்த வசனத்தை சொல்றாரு, என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவும். அப்ப அந்த உள்ளத்தில் ஊற்றப்பட்ட அன்பு சும்மா வெறும் வாயின் வார்த்தையோட நிக்கிறது இல்லையா? என்ன சொல்றாரு? கிரியையில வெளிப்படுகிறதா. எப்படி? இயேசுவை போல. இயேசு ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு வானத்திலே உட்கார்ந்துட்டு இல்லை. அவங்க எல்லாரையும் ரொம்ப நேசிக்கிறேன், எவ்வளவா நேசிக்கிறேன்னு தெரியுமா அப்படின்னு அங்கேயே உட்கார்ந்துட்டு இல்லை பாருங்க. இவ்வளவா உலகத்தில் அன்பு இருந்தாருன்னு இறங்கி வந்துட்டாரு. இறங்கி வந்துட்டு அப்படியே இருக்கல, உயிரையே என்ன செஞ்சுட்டாரு? கொடுத்துட்டாரு. உயிரை கொடுக்கிற அளவுக்கு அந்த அன்பு வேலை செய்கிறது. அந்த அன்பு இப்ப நம்ம உள்ளத்துல ஊற்றப்பட்டிருக்கிறது. இந்த அன்பு நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் வெளிப்படணும். இந்த அன்பை முதல்ல புரிஞ்சுக்கணும். அதனாலதான் ஆவி மனிதனை புரிஞ்சு கொள்ள சொல்றேன். ஏன்னா ஆவியில தான், அந்த ஆவி மனிதன்ல தான் அந்த தேவ அன்பு ஊற்றப்பட்டிருக்கு. இல்லைன்னா நீங்க எப்படி புரிஞ்சுப்பீங்க? இந்த உலகத்துல சினிமால சொல்றாங்க இல்லையா, அப்படியே பட்டர்ஃப்ளை பறக்குதுங்க, அப்படியே ஒரு மாதிரி இருக்குது, மனசுக்கு நல்லா இருக்குது, இப்படிலாம் சொல்றாங்களா? இதை அன்புன்னு நினைச்சிருவாங்க நிறைய நேரத்துல. இதை அன்புன்னு நினைச்சீங்கன்னா என்ன ஆகும்? சில நேரம் பட்டர்ஃப்ளை பறக்காது, சில நேரம் உணர்வு நல்ல விதத்துல பொங்குற மாதிரி இருக்காது. அப்ப அந்த நேரத்துல என்ன பண்ணுவாங்க? அன்பு கூற தவறி விடுவார்கள். அதுதான் உலகத்துல நடக்குது இல்லையா? அப்படியே ரொம்ப ஐ லவ் யூன்னு சொல்லி அப்படியே ரொம்ப உருகிக்கிட்டு இருக்கிற ஆட்கள் திடீர்னு டோட்டலா வெறுத்து என்ன செஞ்சிடறாங்க? பிச்சுக்கிட்டு போயிடுறாங்க. ஏன்? அது அன்பு கிடையாது. அது வெறும் மனதளவில் இருக்கிற ஒரு உணர்வு. ஆனால் பாருங்க, அந்த உள்ளத்துல இருக்கிற அன்பு டோட்டலா வேற. அந்த அன்பு என்ன செய்யாது? பிச்சுக்கிட்டு போகாது. உணர்வு நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலும் அதை என்ன செய்யும்? நேசிக்கும். பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலனாலும் நேசிக்கும். அப்படிப்பட்ட அந்த அன்பை தான் நம்முடைய உள்ளத்துல அவர் ஊற்றி இருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த அன்பை குறித்து தான் 1 யோவான் 4:19 வாசம். அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார் அப்படின்னு இருக்கு இல்லையா? அது எந்த அன்பு பாருங்க. அந்த கிரேக்க மொழியில தான் இந்த புதிய ஏற்பாடு எழுதப்பட்டது இல்லையா? அந்த கிரேக்க கலாச்சாரத்துல பாத்தீங்கன்னா அன்பை குறிப்பதற்காக 3 வித்தியாசமான வார்த்தைகளை வைத்திருந்தார்கள். ஒவ்வொரு விதமான அன்புக்கு, ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கிறது. தமிழ்ல கூட அப்படிப்பட்ட பல்வேறு வார்த்தைகள் இருக்கிறது. நான் அந்த கிரேக்க வார்த்தை சொல்லிட்டு அதை விளக்க விரும்புறேன். பாருங்க, முதலாவது ஸ்டோர்கே அல்லது ஸ்டோர்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு வார்த்தை அது யாருக்குள்ள? தாய் தகப்பன் பிள்ளைகளுக்கு இடையே இருக்கிற உறவுல காட்டப்படுகிற அன்பை குறிப்பதற்காக ஸ்டோர்கே என்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார்கள். இந்த தாய் தகப்பன் அன்பை அது ரொம்ப நல்ல அன்பாகும், உன்னதமான அன்பாகும் அப்படின்னு சொல்லி பிள்ளைகளுக்கு இருக்கிற அந்த உறவு குறித்து பெருசா பேசினாங்க. நம்ம ஊர்ல அப்படிப்பட்ட வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகிறது. தமிழ்ல கூட அப்படிப்பட்ட வார்த்தைகளும் இருக்குது. தமிழ்ல அன்பை குறிக்கிறதுக்கு அன்புன்னு வார்த்தை இருக்குது, காதல் என்கிற வார்த்தை இருக்கிறது, பாசம் என்கிற வார்த்தை இருக்கிறது, நேசம் என்கிற வார்த்தை இருக்குது, தட்பம் என்கிற ஒரு வார்த்தை இருக்கிறது, இன்னும் பல வார்த்தைகள் சொல்லலாம். அதே போல கிரேக்க மொழியில தாய் தகப்பன் பிள்ளைகளுக்கு இடையே இருக்கிற குடும்ப உறவுகள் இருக்கிற உறவுக்கு இந்த ஸ்டோர்கே என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டது. ஆனால் இந்த அன்புல சில குறைபாடுகள் இருந்தது. எல்லா நேரத்துலையும் இந்த அன்பு கரெக்டா போகல.
சில நேரத்தில் நல்லா இருப்பாங்க, சில நேரத்தில் பிரிச்சுப்பாங்க. நீ எனக்கு பிள்ளையே இல்லை போ. பிள்ளைய தத்து எடுக்கிற ஒரு வழக்கம் இருந்த மாதிரி பிள்ளைய வேண்டாம்னு எழுதி கொடுக்குற ஒரு வழக்கம்லாம் அந்த காலகட்டத்தில் இருந்தது. தமிழ்நாட்டில் அப்படிப்பட்ட வழக்கங்கள்லாம் முன்னாடி இருந்தது பாருங்க. ஆனால் அந்த அன்பில் ஒரு குறைவு இருந்தது. ரெண்டாவது விதமான அன்பு என்ன அப்படின்னா ஃபிலியோ என்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாங்க. ஃபிலியோ என்பது ஒரு அன்பு. இது நண்பர்கள் மத்தியிலே இருக்கிற அன்பை குறிக்கிற ஒரு வார்த்தை. நண்பர்கள் அன்பு, அப்பா நட்பு தான் பெரிய அன்பாக்கும் அப்படின்னு சொல்லுற ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, இங்கேயும் இருக்கிறாங்க இல்லையா. இப்போ இந்த அன்பை குறிக்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தினாங்க. இந்த நட்புறவுல கூட பார்த்தீங்கன்னா அன்பு நல்லா போயிட்டு இருக்கிறோம், திடீர்னு பார்த்தீங்கன்னா எப்போ பிச்சுக்குன்னே தெரியாது. உயிரே கொடுப்பேன் நான் அப்படின்னு இருப்பாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா உயிரே எடுத்துடுறாங்க. அன்பு விரோதமாக சுயநலமாக மாறிவிடுகிறது, வெறுப்பாக மாறிவிடுகிறது. அந்த அன்புல ஒரு குறைவு வந்து விடுகிறது, ஒளிந்து போய் விடுகிறது. இது ஃபிலியோ என்கிற நண்பர்கள் மத்தியில் இருக்கிற அன்பு. அது நல்லது, தேவன் தான் அந்த அன்பை வச்சிருக்கிறார், நல்ல விஷயம் தான் அது. ஆனால் அதிலும் குறைபாடு இருக்கிறது. இன்னொரு வார்த்தை இருக்கிறது, ஈராஸ் என்கிற ஒரு வார்த்தை. இது என்ன அன்பு அப்படின்னா, கணவன் மனைவி, ஆண் பெண் கணவன் மனைவி கிடையே இருக்கிற நெருக்கமான அன்பை குறித்து பேசுகிற ஒரு வார்த்தை ஈராஸ். அதுதான் நம்ம ஊர்ல காதல் அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா. இந்த அன்பு ரொம்ப நெருக்கமான ஒரு அன்பு, மற்ற உறவுகளை காட்டிலும் ரொம்ப நெருக்கமான ஒரு உறவு தான் இந்த ஈராஸ் என்கிற இந்த காதல் அன்பு. ஆனா பாத்தீங்கன்னா இந்த அன்புலையும் சிக்கல் இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஒரு குறைவு ஏற்பட்டு விடுகிறது, ஒரு தொய்வு ஏற்பட்டு விடுகிறது. திடீர்னு பிரிஞ்சு போயிடுறாங்க, நீ எனக்கு வேணவே வேணான்றாங்க. இப்போ கூட பார்க்குறோம், கல்யாணம் பண்ணுறாங்க, நீ தான் எனக்கு எல்லாமே, நீ தான் என் உசுருன்றாங்க. திடீர்னு பார்த்தா நான் பார்க்கவே பிடிக்கல போ அப்படின்னு வாழ்க்கையை பிரிச்சுக்கிட்டு போயிடுறாங்க, விவாகரத்து வாங்கிட்டு போயிடுறாங்க. அன்பு எங்கெங்க போச்சுன்னே தெரியாமல் போயிடுது இல்லையா. இப்படிப்பட்ட உலகத்துல தான் கிரேக்கர்களும் இருந்தாங்க. இப்படி ஒவ்வொரு அன்பு ஒரு வார்த்தையை பயன்படுத்தி கொண்டிருந்த நாட்கள்ல திடீர்னு இயேசு பூமிக்கு வருகிறார், வாழ்கிறார், ஊழியம் செய்கிறார். அந்த நேரத்துல இவர் என்ன சொல்றாரு, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் இப்படின்னு பிரசங்கம் பண்றாரு மலை பிரசங்கத்துல இல்லையா. தொடர்ந்து இதான் சொல்லிட்டு இருக்கிறார். சொன்னது மட்டும் இல்லை பாருங்க, சொல்றது ரொம்ப ஈஸி. அதனாலதான் நான் ஒன்னே வாச்சேன், நாவினாலும் வசனத்தினாலும் அல்ல கிரியினாலும் உண்மையினாலும் கிரியினாலும் அன்பு கூற கடவும் அப்படின்றாரு இல்லையா. ஏசு சும்மா வாயில சொல்லிட்டு போல, நம்ம ஊர்ல சொல்லுவாங்களே வாயிலேயே வடை சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏசு ஒன்றும் பண்ணிட்டு போல, சும்மா வாயில சொல்லிட்டு அப்புறம் அன்பு கூறாமலாம் போல. அந்த அன்பை வெளிப்படையா காட்டுறாரு. என்ன சொல்றாரு, சிலுவையில தொங்கிட்டு இருக்கும்போது தன்னை சிலுவையில் அறைந்தவர்களுக்காக ஜபம் பண்ணுகிறார். துன்பப்படுத்துறவர்களாக ஜபம் பண்ணு பிரசங்கம் பண்ணார்ல, இப்ப ஜபம் பண்றாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் தாங்கள் செய்கிறது இன்னது என்று அறியாதிருக்கிறார்கள். ஜபம் பண்றாரு, தங்கள் சத்துருக்களை மன்னிக்கிறாரு, சிநேகிக்கிறாரு, அவங்களை ஆசீர்வதிக்கிறாரு. இந்த குற்றத்தை இவர்கள் மேல் சுமத்தாதிரும், இவங்க சபிக்கப்பட்டு போயிடக்கூடாது, இவங்க வாழணும்னு ஆசீர்வதிக்கிறாருங்க. அந்த அன்பை காட்டுறாரு. இதெல்லாம் அந்த கல்ச்சர்ல அந்த கலாச்சாரத்துல இருக்கிற மக்கள் பாக்குறாங்க, அவங்களுக்கு இது விளங்கவே மாட்டேங்குது. என்ன மனுஷனே அவர், ஏன் அவர் இப்படி இருக்கிறாரு, எங்க இருந்து இது வருது, இது என்ன விதமான அன்பு, புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு வார்த்தையே கண்டுபிடிச்சாங்களாம். அந்த வார்த்தை தான் அகாப்பே என்கிற தெய்வீக அன்பு. இந்த அன்பு உலகத்திலே இல்லை. உலகத்துல இல்லாத ஒரு அன்பை இந்த உலகத்தின் மீது தேவன் தம்முடைய குமாரனை கொடுத்து இவ்வளவாய் உலகத்தில் என்ன செய்தார், அன்பு கூர்ந்தார். அந்த அன்பை தன்னுடைய அந்த தெய்வீக காதலை காட்டுகிறார் இந்த மனிதனுக்கு. எப்படிப்பட்ட மனுஷன், பொல்லாத மனுஷனுக்கு, தன்னையே கொலை செய்கிற மனிதனுக்கு, தனக்கு விரோதமாய் எழும்புகிற மனிதன் மீது தம்முடைய அன்பை, மாறாத அன்பை காட்டுகிறார். இங்க இது உணர்ச்சியில பொங்கி வர்றது கிடையாது. உணர்ச்சியில பொங்கணும்னா ஏசு சிலுவையில இருந்து இவங்கெல்லாம் அழிஞ்சு போடுன்னு சொல்லிருக்கணும். ஆனா அது உணர்ச்சி வசப்படுகிற அன்பு கிடையாது. அவ்வளவு வலியிலும் வேதனையிலும் அவர்களை ஆசீர்வதிக்கிறார், மன்னிக்கிறார், அவங்க நல்லா இருக்கணும்னு ஜெபம் பண்றாரு. என்ன அன்புங்க இது அப்படின்னு அவங்களே ஆச்சரியப்படுறாங்க. நீங்க ஆச்சரியப்பட்டிருக்கீங்களா? நான் ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். எதுக்குங்க, எதுக்கு இயேசுவே என்னை இவ்வளவு நேசிக்கிறீர், ஏன் என்ன நேசிக்கிறீர்னு எனக்கே புரியல. நான் அவ்வளோ நல்லவனா இல்லை, ஒழுங்கா இல்லை, நீங்க சொல்றதெல்லாம் எல்லா நேரத்துலையும் கரெக்டாக செய்யறது இல்லை, ஆனாலும் ஏன் என்ன நேசிக்கிறீர்? அவர் சொல்றாரு, நான் அன்பாகவே இருக்கிறேன்ற. அவ்வளவுதான். ஏன் அவர் நம்மளை நேசிக்கிறாரு? அவர் அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்பு மாறவே மாறாது. சொல்றாரு, நான் கர்த்தர், நான் மாறாதவர்.
இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அப்ப இப்பேற்பட்ட அன்பை இந்த உலகம் ருசி பார்த்ததே இல்லை. இயேசுவின் மூலமாய் அந்த தெய்வீக அன்பை எங்கேயோ அந்த இஸ்ரவேல் மக்கள் மட்டும் இல்ல, கிரேக்கர்கள் மட்டும் இல்ல, உலக இரட்சகராய் வந்து இந்த உலகத்தின் மீது அந்த அன்பை காட்டியிருக்கிறார். நம்முடைய இயேசுவை ஏற்றுக்கொண்ட நம்முடைய உள்ளத்தில் அந்த அன்பு இப்போ ஊற்றப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த அன்புல இருந்து நீங்க செயல்பட வேண்டும். இந்த அன்பை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் அந்த உள்ளான மனிதனை பத்தி பேசிட்டு இருக்கிறேன். இப்ப இந்த அன்புல இருந்து இயேசு மாதிரி நீங்க செயல்பட்டு பாருங்க. சத்துருக்களை சிநேகிக்க வேண்டும். உங்களை துன்பப்படுத்துகிறவர்கள் என்ன செய்யணும்? சபிக்கிறவங்களை ஆசீர்வதிக்கணும். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணணும். இப்படி பண்ணி பாருங்க, அவர்களையும் நீங்கள் ஆதாயப்படுத்தி விடலாம். இதை வந்து நீங்க உணர்ச்சியில இருந்து பண்ண முடியாது. உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களே நேசிக்கணும்னா உணர்ச்சியில இருந்து என்ன செய்ய முடியாது, பண்ண முடியாது. இவங்க பண்றதெல்லாம் பார்த்தா உணர்ச்சி எப்படி வரும்? கொந்தளிக்கும் இல்லையா? அதெல்லாம் நேசிக்க மாட்டாங்க, பேசவே மாட்டாங்க, மூஞ்சிலே முழிக்காது, அப்படிதான் தோணும். உங்க உணர்ச்சியெல்லாம் அப்படித்தான் பொங்கும். ஆனால் தெய்வீக அன்பு, அதிலிருந்து வருகிற ஒரு உணர்வு என்ன பண்ணும்? நீ எப்படி இருந்தாலும் சரி, நான் உன்னை நேசிக்கிற நேசம், உன் மேல வச்ச பாசம் மாற போறதே இல்லை அப்படின்னு தான் அந்த அகாப்பி, அந்த தெய்வீக அன்பு என்ன செய்கிறது? செயல்படுகிறது. தேவன் இன்னும் அப்படிதான் செயல்பட்டு இருக்கிறார் பாருங்க. உயிரை கொடுத்துட்டாரு, உலகத்தையே ரட்சிக்கிறதுக்காக, பாவ தோஷத்தை நீக்கிறதுக்காக தன்னையே விலைக்கரையமா கொடுத்துட்டாரு, பலியாய் கொடுத்துட்டாரு. அவர் நினைச்சா தம்முடைய சர்வ வல்லமையில ஒரே நிமிஷத்துல எல்லாரும் தலையிலையும் அடிச்சு வாங்கடான்னு இழுத்துருக்கலாம். ஆனா அவர் பண்றதில்ல. அவர் ஒருதலை காதலரை போல எல்லாரும் பின்னாடியும் போயிட்டே இருக்கிறார். இப்போவாது வரமாட்டானா? நாளைக்கு தெரிஞ்சிட மாட்டானா? இன்னைக்கு மாறிட மாட்டானா? நாளைக்கு என் பக்கம் பாத்திர மாட்டானா? என்கிட்ட வந்துட மாட்டானா? இவனுக்கு நான் வச்சிருக்கிற நன்மையெல்லாம் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்துட மாட்டானா அப்படின்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறார். அந்த வாலிப பசங்களாம் ஒரு பொண்ணை கரெக்ட் பண்றதுக்கு பின்னாடியே போறான் இல்லையா? பாருங்க, கர்த்தர் அதோட ரொம்ப பின்னாடியே வந்துட்டு இருக்கிறாருங்க. இவங்க இந்த காதல பெருசா பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா இவங்க இந்த பொண்ணு செட் ஆகலாம், வேற பொண்ணு பின்னாடி போயிடும். ஆனா ஏசு பாருங்க என்ன பண்றாரு? நம்ம வேணாம், நம்மளே வேணாம்னு சொன்னாலும் அவர் என்ன செய்யறதில்லை, நம்மள விடுறதில்லை. நம்மை நேசித்து வந்து கொண்டே இருக்கிறார். நம்ம பின்னாடியே பொறுமையா காத்துட்டு இருக்கிறார். அவர்கிட்ட இருக்கிற சர்வ வல்லமைக்கு என்ன வேணா பண்ணலாம். ஆனால் அவருடைய அன்பின் நிமித்தமாய் அந்த அன்பை நம்ம மேல காட்டி காட்டி அந்த அன்பின் வல்லமையினாலே நம்ம என்ன செய்கிறார்? டோட்டலா மாற்றுகிறார், புது சிருஷ்டி ஆக்குகிறார். அப்படிதான் ஒருத்தரையும் ஆக்கிட்டு இருக்கிறார். அப்படிதான் என்ன ஆக்கினாரு? அப்படிதான் உங்களை ஆக்கி இருக்கிறார் இல்லையா? நீங்க உங்க வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. முன்னாடி இருக்கிற மாதிரி நீங்க எப்ப இருக்கிறீங்களா? இல்ல. சின்ன தப்பு பண்ணா கூட ஐயோன்னு அடிக்குது இல்லையா? உள்ள மனசாட்சி குத்துது. யாரையாவது கஷ்டப்படுத்துற மாதிரி ஏதாவது தெரியாம சில நேரம் பேசினா கூட ஐயோ பேசிட்டோமா அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட என்ன கேட்கிறோம்? மன்னிப்பு கேட்கிறோம். இதெல்லாம் எங்க இருந்து வந்ததுன்னு நினைக்கிறீங்க? இந்த தெய்வீக அன்பு உங்கள் இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. அதனாலதான் அப்படி நம்ம நடந்துக்கிறோம் பாருங்க. இதுல வளர வளர என்ன ஆகும்? அந்த தெய்வீக அன்பின் அந்த வல்லமை நம்மை மாற்றுவது மட்டுமல்ல, உங்க குடும்பத்துல இருக்கிற உங்கள் கணவர் மனைவிக்கு இருக்கிற உறவை சரி பண்ணும், நண்பர்கள் மத்தியில் இருக்கிற உறவை சரி பண்ணும், தாய் தகப்பன் பிள்ளைகளுக்கு இடையில இருக்கிற அந்த அன்புல இருக்கிற குறைபாடுகளை சரி செய்யும். வேலை செய்யற இடத்துல எஜமான் வேலைக்காரர்கள் பாஸுக்கும் ஸ்டாஃபுக்கு இருக்கிற இடையில இருக்கிற உறவுல இருக்கிற சிக்கலை இந்த அன்பு சரி பண்ணும். தேச தலைவர்கள் நிறைய பேர் கரிச்சு கூட்டிட்டு இருக்கிறாங்க. இந்த அன்போடு நாம் செயல்படும் போது அவர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம், தேசமே சரியாகுங்க. அப்போ உலகத்தையே மாற்றக்கூடிய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. நிச்சயமாக எல்லாவற்றையும் நாம் மாற்றி அமைக்க முடியும். இப்ப சொல்லுங்க, எவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லான மனிதன் ஆவி மனிதன் யோசிச்சுப்பார். இவ்வளவு பவரையும் வச்சுக்கிட்டு தான் நம்ம சும்மா உட்காந்துட்டு இருக்கிறோம். அப்ப இதை புரிஞ்சுக்கணும். நான் ஒரு பெரிய பவர் ஸ்டோர் ஹவுஸ் மாதிரி இருக்கிறேன், ஒரு பொக்கிஷ சாலை மாதிரி இருக்கிறேன் ஆதி மனிதன்ல. அதுல பவர் இருக்குது, ஐஸ்வர்யம் இருக்குது, தேவ அன்பு, அன்பினுடைய மாபெரும் வல்லமை இருக்கிறது. அந்த அன்பை வச்சு உலகத்தையே மாற்றி இருக்கிறார் இயேசு. தினமும் நிறைய பேர் மாறிக்கிட்டே இருக்கிறாங்க. எவ்வளோ மோசமான ஆட்கள் எல்லாம் மாறவே மாட்டான்னு உலகமே எதிர்த்து தவறாய் பேசின ஆட்கள்லாம் மாறி இருக்கிறார்கள். அந்த அன்பு நான் சொல்லுகிறேன் உங்களையும் என்னையும் மாற்றி இருக்கிறது. நான் சொல்லுகிறேன் உங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதியும் நிச்சயமாய் மாற்றி அமைக்க முடியும். இந்த பவர்ஃபுல்லான அன்பை தான் நம்ம இருதயத்துல பெற்றிருக்கிறோம். இந்த ஆவி மனிதனில் அந்த அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது. இந்த அன்பை நாம் இன்னும் அதிகமாய் புரிந்து கொள்ள வேண்டும், வளர வேண்டும். எபேசியர் 3வது அதிகாரத்தில் அதற்காக ஜெபிக்கிறார். அந்த ஜெபத்தை வாசித்து பாருங்க. அதையே ஜெபமாய் ஏறிடுங்கள்.
அன்பின் ஆழம், அகலம், நீளம், உயரம் இன்னதென்று அறிந்து கொள்ள, அறிவு கெட்டாத அந்த அன்பை புரிந்து கொள்ள வல்லவனாக என்னை மாற்றும் ஆண்டவரே அப்படின்னு கேட்டு பாருங்க. அதை புரிந்து கொள்ள ஆண்டவர் உதவி செய்வார். நேரம் ஆயிட்டு, இன்னைக்கு இதோட முடிக்கிறேன். இந்த ஆவியில் இன்னொரு பவர்ஃபுல்லான ஒரு சக்தி இருக்குது. அதுக்கு பேர் தான் விசுவாசம். அதை குறித்து அடுத்த வாரம் பார்ப்போம். இந்த அன்பை குறித்து இன்னும் கொஞ்சம் நிறைய பார்ப்போம். அடுத்தால விசுவாசத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க, இந்த சத்தியம் நிச்சயமாய் உங்களை விடுதலையாக்கும், உங்களை ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நபரை மாற்றிடும். இதை புரிந்து கொள்ள குடும்பத்தில், வேலையில், நீங்கள் வாழ்கிற சமுதாயத்தில், உங்கள் பிள்ளைகளை வளர்ப்பதில், எல்லாவற்றிலும் இது ஒரு மாபெரும் தாக்கத்தை உண்டு பண்ணும். நீங்கள் கற்பனையே பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு உங்களை உயர்த்திவிடும். அவ்வளவு பவர்ஃபுல்லான சக்தி நம்முடைய ஆவி மனிதனில் இருக்கிறது. இதை புரியாத நிறைய பேர் உலகத்தில் இருக்கிறவங்க என்னெல்லாமோ தப்பாக அதை பயன்படுத்திட்டு இருக்கிறான். நாம் இதை புரிந்து உணர்ந்து வளர்ந்து இதை சரியான விதத்தில் நம்மை, நம்முடைய குடும்பத்தை, சுற்றி இருக்கிற நம்முடைய சொந்த பந்தங்களை, நண்பர்களை, மற்றவர்களை இந்த அற்புதமான அன்பினிடத்தில் ஈர்க்க வேண்டும், இழுக்க வேண்டும். அதற்காக தான் தேவன் நம்மை ரட்சித்திருக்கிறார், நம்ம இந்த இடத்துல வைத்திருக்கிறார். ஒரு ஒளியாக, ஒரு உப்பாக, இந்த பூமிக்கு உப்பாக நம்மை தான் என்ன செய்திருக்கிறார்? தேவன் வைத்திருக்கிறார். ஆகவே நாம் இதில் வளருவோம், அநேகருக்கு பிரயோஜனமாக நாம் வாழுவோம். நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் கேளுங்க. ஆண்டவரே, அறிவு கெட்டாத அந்த அன்பை நான் புரிந்து கொள்ள வேண்டும், எனக்கு அதுக்கு உதவி செய்யுங்க. உங்கள் கிருபையை தாங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய மூலமாக தேவ அன்பு எங்கள் இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறதே, இந்த அன்பு எங்களை வெட்கப்படுத்தாத அன்பா இருக்கிறதே கர்த்தாவே, இந்த தெய்வீக அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அன்பிலே, இந்த அன்பின் வல்லமையிலே நாங்கள் செயல்பட எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும் இதை புரிந்து கொள்ளட்டும், உணர்ந்து கொள்ளட்டும், உள்ளான மனிதனில் வல்லமையாய் பலப்படட்டும் கர்த்தாவே. நீங்கள் அப்படி செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த சத்தியத்திலே வாழ, இதை நடைமுறைப்படுத்த, அனுபவபூர்வமாக்க ஆக்க நீங்கள் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம், அதை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தேவ அன்பு உங்கள் இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது.